வசந்த். ராகினி கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏ என்னாச்சு? என்னாச்சா? ஏ ராகினி செமஸ்டர்ல காலேஜ்லயே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்திருக்க. என்ன சொல்ற? ஆமா டார்லிங். ஹே பொய்யெல்லாம் இல்லல. உனக்கு பார்ட்டியா அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அப்ப தெரியும் உனக்கு. நீ முதல்ல கிளம்பி வா, நேர்லயே பாப்ப. வசந்த், இதுக்கெல்லாம் நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சில்லியா பிஹேவ் பண்ணாத ராகினி. லவ்வர்ஸ்குள்ள எதுக்கு தேங்க்ஸ்? கமான் டார்லிங், சீக்கிரமா வா. உன் சந்தோஷமான முகத்தை உடனே பார்க்கணும் போல இருக்கு. சீக்கிரமா செல்லும் ப்ளீஸ். வா டி வா, உனக்கு இருக்கு. அண்ணி, அத்தை, அண்ணி. என்ன ராகினி, அண்ணி. என்னம்மா? அண்ணி, நான் செமஸ்டர்ல காலேஜ்லயே ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன் அண்ணி. இப்பதான் என் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணி சொன்னா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ். வெரி குட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீ சொல்றது கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராகினி. காலேஜ்லயே நான் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். அப்படியா? இப்பதான் என் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணி சொன்னா. ராகினி, வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் பா. என்ன ராகினி, சத்யா கிட்ட சொல்லலையா? அதுக்கு என்ன, சொல்லிட்டா போச்சு. காலேஜ்லயே நான் தான் ஃபர்ஸ்ட். கங்க்ராட்ஸ் ராகினி. ராகினி, நீ எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்ததுக்கும் காலேஜ்லயே ஃபர்ஸ்ட் வந்ததுக்கும் வசந்த் தான் காரணம். முதல்ல அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லு. அக்கா. என்ன சத்யா? என்ன காயத்ரி, இப்ப அதெல்லாம் தேவையா? என்ன மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல காயத்ரி, வேண்டாம். ஏற்கனவே உஷாராணி பிரகாஷ தப்பா நினைச்சிட்டு இருக்கா. இதுல இது வேறயா? நாளை பின்ன சிக்கல் வருமா? என்ன அத்தை சின்ன புள்ள மாதிரி பேசுறீங்க? இல்லக்கா, அத்தை சொல்றதா சரி. ஏற்கனவே செய்யாத தப்புக்கு பிரகாஷ் தான் காரணம்னு கோச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில ராகினி வசந்த் கூட பேசுறதோ பழகிறதோ பிரகாஷ்க்கு சுத்தமா பிடிக்காது. என்ன சத்யா நீ? அத்தை தான் புரியாம பேசுறாங்க, நீயே இப்படி பேசுற? அண்ணி, நான் நிச்சயம் வசந்த்க்கு தேங்க்ஸ் சொல்லுவேன். ராகினி ப்ளீஸ், இங்க நடக்கிற பிரச்சனை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பேசு. அதத்தான் சத்யா நானும் சொல்றேன். இது இங்க நம்ம வீட்ல நடக்கிற பிரச்சனை. இது எதுக்கு காலேஜ் வரைக்கும், அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வரைக்கும் கொண்டு போகணும்? அவங்க காலேஜ்ல ஒன்னா படிக்கிறவங்க. ராகினிக்கு அவன் எக்ஸாம்ல டிப்ஸ் கொடுத்திருக்கான். இப்ப இவ ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்திருக்கா. அதனால இவ தேங்க்ஸ் சொல்றது நியாயம் தானே? கரெக்ட் அண்ணி. நான் வசந்துக்கு தான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. அம்மாவும் சத்யாவும் சொல்றாங்கல்ல, நீ நம்ம பேசுவேன்னு சொல்ற. திமிரு அதிகமாயிடுச்சா? பிரகாஷ், இதுல என்ன இருக்குன்னு இவளை கோச்சிக்கிற? ஏய், அவங்க ஒண்ணா படிக்கிறவங்கடா. வீட்ல நடக்கிற சண்டைக்கு அவளே என்ன கோச்சிக்கிற? கொஞ்சம் நிறுத்துறியா? செய்யாத தப்புக்கு அந்த அம்மா கோச்சுப்பாங்க. அந்த ஆள் குடிச்சிட்டு வந்து வீட்ல பிரச்சனை பண்ணுவான். இவ ஃப்ரெண்ட்ஷிப்பை கன்டினியூ பண்ணுவாளா? ஏய், நீ முதல்ல அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண. ஆனா என்ன நான் சொல்றேன்? என்ன சொல்றேன்னா? என் பேச்சு கேட்க மாட்டியா நீ? இல்லனா இங்க நடந்த சண்டைக்கு வாய மூடு நீ. அவங்க அப்பா இங்க வந்து பேசி நான் எதுக்கு அடிச்சேன்னு தெரியும்ல, அதுக்கப்புறமா பேசுவேங்கிற. அண்ணா, அவனால தானே நான் ஃபர்ஸ்ட் வந்தேன். வாய மூடுன்னு சொல்றேன்ல. என்ன அவனாலதான் ஃபர்ஸ்ட் வந்த? இத்தனை எக்ஸாம் அவனாலதான் பாஸ் பண்ணியா? அவனை படிக்க வச்சான். பெருசா பேசிக்கிட்டு இருக்க. இது பாரு, இப்ப சொல்றதுதான். இனி அவன்கிட்ட பேசுறத பழகிறத இன்னைக்கே இப்பவே நிறுத்திக்க. தேவையில்லாம ஏதாவது நடந்து பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துச்சு, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். இருங்க, இனிமே அவ பேச மாட்டா, பழக மாட்டா. நீங்க ஏன் இப்படி கோவப்படுறீங்க? போட்டு கொடுத்துட்டு நல்லவ மாதிரி நடிக்கிறியா நீ? ஹலோ. சரிடா. ஓகே காயத்ரி, போலாமா? அப்பா ஃப்ரெண்ட் ஒருத்த படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கான். நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரிப்பா. வா காயத்ரி. வரது. சத்யா, திலகானிக்கு ஃபோன் பண்ணியா? அண்ணி என்ன சொன்னாங்க? குழந்தை எங்க தூக்கிட்டு சொன்னாங்க? என்னடா சொல்ற? இல்லம்மா, ராஜு குழந்தைய பாக்கணும்னு சொன்னல, அதுதான் சத்யா கிட்ட கேட்டேன். நீ ராஜு வீட்டுக்கே போய் பார்க்கலாமேப்பா. சம்பந்தியமா ஒண்ணும் தப்பா நினைக்க மாட்டாங்க. இருக்கட்டும்பா, இப்ப வேணாம். சொல்லு சத்யா, அண்ணி எங்க தூக்கிட்டு வரேன்னு சொன்னாங்க? கோயிலுக்கா இல்ல பார்க்குக்கா? சொன்னா அங்க போய் பார்த்துட்டு வரலாம்ல. இல்லங்க, அக்கா ஃபோன் பண்றேன்னு சொன்னாங்க. ஃபோன் பண்ணிட்டு வருவாங்க. நீங்க ஆபீஸ் கிளம்புங்க. சத்யா, உள்ள வாங்க சம்பந்தி. வாங்கம்மா, உள்ள வாங்க. இல்ல இருக்கட்டுங்க. வாங்கம்மா உள்ள. இல்ல சத்யா, நேத்து போன்ல
திலகா குழந்தைய கொண்டு வர மாட்டேன்னு கோவமா பேசினா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சாரிங்க. அக்கா கோவமா பேசினது சொல்லி உங்க மனசை கஷ்டப்படுத்த வேண்டாம் தான் நான் சொல்லல. விடு சத்யா, அவ கோவம் அவளோட. பிரகாஷ் தம்பிக்கு என் மேலையும் தான் கோவம். அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? பாவம், உடம்புக்கு முடியல. பிரகாஷ் தம்பி ஏங்கி போய் தான் கேட்டிருக்கோம். அதான் அவ கோவப்பட்டாலும் பரவாயில்லன்னு தூக்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க, புள்ளைய பார்த்துட்டு கொடுங்க. பிரகாஷ், திலகா ஏதாவது கோவத்துல பேசிருப்பாடா, அதுக்காக நீ ஏங்க குழந்தை போய் தூக்கலாம்ல. அத்தை, என்னை மன்னிச்சிருங்க. நீங்க உள்ள வந்தாதான் நான் குழந்தைய தூக்குவேன். ஆமா அத்தை, உங்களை நான் ஹாஸ்பிட்டல்ல வச்சு அப்படி பேசியிருக்க கூடாது. அப்ப இருந்த கோவத்துல மனசுக்கு தெரியல, நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு புரியல. பாருங்க, திலகா நீ கோச்சுக்கிட்டு குழந்தைய காட்ட முடியாதுன்னு சொல்லியும் என் மனசை புரிஞ்சுக்கிட்டு நீங்க தூக்கிட்டு வந்திருக்கீங்க. உள்ள வாங்க அத்தை. என்ன பிரகாஷ், உன் கோவத்தை பத்தி எனக்கு தெரியாதா? இது ஒரு விஷயமா? நீ கூப்பிட்டா உள்ள வர மாட்டேன் நான் சொல்ல போறேன். குழந்தை பிடிப்பா. ஏய் செல்லக்குட்டி, எங்க அம்மா உள்ள அத்தை, உள்ள வாங்க வாங்கம்மா. அத்தை. சத்யா, காஃபி போடு. வாங்கம்மா, உள்ள வாங்க. சரிம்மா. என்ன பாப்பா, என்ன அப்படி பாக்குறீங்க? என் பட்டுக்குட்டி. என் தம்பி, குழந்தை மேல இவ்ளோ உயிரா இருக்கீங்க, அங்க வந்து பார்த்தா வேண்டாம் நான் சொல்ல போறேன். அப்படியே ஏதாவது சொன்னாலும் என் அண்ணன் குழந்தைய பார்க்க வந்தேன்னு உரிமையோட சொல்லுங்க. சம்பந்தி, என்னமோ சம்மந்தி, இந்த காலத்து பிள்ளைங்க பட்டு பட்டுன்னு கோச்சுக்குதுங்க. என்ன பண்றது? சம்பந்தி, நான் கேட்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு பேசுற நீங்க அன்னைக்கு ஆஸ்பத்திரியில மட்டும் ஏன் அப்படி பேசுனீங்க? சம்மந்தி, என் மனசுல ஒளிவு மறைவுன்னு எதுவும் கிடையாது. உங்களுக்கும் என்ன பத்தி நல்லா தெரியும். அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. நான் எது சொன்னாலும் கேக்குற நிலைமையிலயும் இல்ல. அத்தை, என்ன சொல்றீங்க? என்ன நடந்துச்சு? அம்மா, காஃபி. சொல்லுங்க அத்தை, என்னாச்சு? தம்பி, நீங்க ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கீங்கன்னு தான் நானும் பார்க்க வந்தேன். திலகாவுக்கு மறுநாள் டெலிவரி. கையில 5 பைசா இல்ல. யாருக்கிட்ட போய் கேக்குறது? இந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்றது யாரு? காயத்ரி தானே. அதான் அவகிட்ட போய் கேட்டேன். ஏன் எனக்கு நேரா சம்மந்தி பார்த்து கேட்க தெரியாதா? அவங்க நீ படுத்து கிடந்த வருத்தத்துல இருப்பாங்க. அவங்க கிட்ட பேசி என்ன ஆக போகுது? ஏதோ கையில கொஞ்சம் காசு இருந்தா பிரசவத்தை நல்ல இடத்துல பார்க்கலாமேந்தா காயத்ரி கிட்ட நான் கேட்டேன். ஆனா அவ கண்ணு மண்ணு தெரியாம பேசிட்டா. அதுக்கு முன்னாடி என் மனசு உறுத்தின விஷயம் ஒண்ணு இருக்கு. என்ன சொல்றீங்க அத்தை? நீங்க கண்ணு முழிச்சிட்டீங்கன்ற தகவல் வந்ததும் எல்லாரும் துடிச்சு போய் ஓடி வந்து பார்த்தாங்க. அப்ப நான் எதாச்சியா வெளியே வந்தவ குமார் தம்பி நிக்கிறத பார்த்து விவரத்தை சொன்னேன். குமார் தம்பியும் வேகமா உன்னை பார்க்க வந்தப்ப காயத்ரியும் வினோதினியும் வேண்டாம், கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பார்க்கலான்னு சொன்னாங்க. அதுக்கு ஏதோ காரணமும் சொன்னாங்க. நான் தான் தம்பி அண்ணன் பார்க்கறதுல என்ன காரணம் இருக்க போகுதுன்னு நேரா உள்ள கூட்டிட்டு வந்தேன். அப்ப காயத்ரியும் வினோதினியும் என்ன கோவமா பார்த்தாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அதுல இருந்து வினோதினி என்னை எதிரியாவே தான் பார்த்தா. என்னை கோவப்படுத்துற மாதிரி எல்லாம் பேசினா. எனக்கு இருந்த ஆத்திரத்துல நானும் பேசிட்டேன். அந்த சம்பவத்துக்கு பிறகுதான் எவ்வளவும் நடந்துச்சு. ஆனா அதை யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, சம்பந்தம் இல்லாத வினோதினி ஏன் என்ன தேவையில்லாம பேசணும். ஆனா எனக்கு அப்ப தெரியல. குமாரையா உள்ள போய் பார்க்க வேண்டாம்னு சொன்னாங்க? ஆமாம் தம்பி, நான் உள்ள கூட்டிட்டு வந்ததுதான் தப்பா போச்சு. பாத்தீங்களாப்பா? குமார ஏன்டா உன்னை பார்க்க கூடாதுன்னு தடுத்தாங்க? சம்மந்தி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அன்னைக்கு அவங்க கோவம் சம்பந்தமே இல்லாம இருந்துச்சு. என் மனசுக்குள்ள வேற ஒரு எண்ணம் ஓடுது. அத்தை, என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, என் மருமகனை இந்த வீட்டு வாரிச விளக்கி வச்சு தனித்தீவா காயத்ரி ஆக்கிட்டா. குமாரியும் அப்படி ஆக்கி பிரிக்கலாங்கிற எண்ணம் கூட இருக்கலாம். சம்பந்தி, சம்பந்தி, நான் இப்பவும் சொல்றேன், என் மனசுல உறுத்திட்டு இருந்த விஷயத்த தான் சொன்னேன்.
மத்தபடி வேற எதுவும் இல்ல. நல்லா இருக்கிற குடும்பத்துல தப்பான ஒரு வார்த்தையை விட்டு அது மூலமா சண்டையும் சத்தமா இருக்கிறத நான் விரும்பல. அவ்வளவுதான். தோணுச்சு, அதான் சட்டுன்னு சொல்லிட்டேன். தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. என்ன சம்பந்தி நீங்க? என்னது கறி பீஸை காணோம்? அத்தை எல்லாத்தையும் சாப்பிட்டாங்களா? இறந்துலக்கா பிரியாணில பீஸை காணோம். பிரியாணியா? ஆமா பாரு. இது பிரியாணி இல்லங்க, தக்காளி சாதம். என்ன சொல்ற நீ? ஆமாங்க, அன்னைக்கு பிரியாணி செஞ்சதுல மீதி பொடி இருந்தது, அத போட்டு தான் தக்காளி சாதம் செஞ்சேன். அப்போ இது தக்காளி சாதமா? ச்சே, இறந்துலக்கா ஏமாத்திட்ட. எங்கம்மா போயிட்டு வர? ஜெயஹிந்த் விலாஸுக்கு தான் போயிட்டு வரேன். ஜெயின் விலாசா? நீ ஏதோ ஒரு கோவத்துல பொது இடத்துக்கு குழந்தைய கொண்டு போய் பிரகாஷ் தம்பி கிட்ட காட்ட மாட்டேன்னு சொல்லிட்ட. பிரகாஷ் தம்பி உடம்புக்கு முடியாம போய் இப்பதான் தெம்பா இருக்கு. ஆசையா கேட்டு இல்லைன்னு சொன்னா கஷ்டப்படாதா? அதுக்காக தான் தூக்கிட்டு போனேன். என்ன சொன்னாங்க? பிரகாஷ் ஏதாவது? அட நீ வேற, நான் கூட எங்க என்ன பார்க்காம வாசலே நிக்க வச்சு அனுப்பிடுமோன்னு நினைச்சேன். அங்க போனா புள்ளை தூக்கணும்னா நீங்க உள்ள வரணும்னு உள்ள கூட்டிட்டு போய் ஏகப்பட்ட உபசரிப்பு. சம்மந்தியும் நல்லா பேசுனாங்க. பிரகாஷ் என்ன ஏதாவது சொன்னாரா? பிரகாஷ் தம்பி உன்னை என்னைக்கு கோச்சிட்டு இருக்காரு? அன்னைக்கு ஏதோ கோவம் என்ன பண்றதுன்னு சொல்லிருச்சு. வேற ஒண்ணும் இல்ல. புள்ளைய பிரகாஷ் தம்பி அப்படி கொஞ்சிச்சு. இனி கவலை இல்ல. பிரகாஷ் தம்பி இனிமே தாராளமா வந்து போவாரு. பரவாயில்ல அத்தை, வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவீங்க. இப்போ நீங்களே அங்க போயிருக்கீங்களே. என்ன பண்றது மாப்பிள, எல்லாரும் ஒரே சொந்தம், விட்டு விலக முடியுமா? அதெல்லாம் இருக்கட்டும் மாப்பிள, நீங்க வேலை வெட்டின்னு ஒண்ணு தேடினா வாங்கண்ணே. வந்தாதானே வீட்டு ஓனர்னு தெரியுது. கொடுத்தது போக இன்னோட 3 மாசம் வாடகை பாக்கிமா. ஒரு 3 நாள் பொறுத்துக்கங்கண்ணே, வாடகை கொடுத்துட்றேன். அப்ப இப்பவும் இல்லையா? டேய், எல்லா சாமான் எடுத்து வெளியே போடுங்கடா. ஐயோ அண்ணே, பாருமா, புருஷன் இல்ல ஆம்பளை இல்லாத வீடு தான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இப்பதான் இவன் வந்துட்டான்ல, இன்னும் தவணை சொல்லிட்டு தான் என்ன அர்த்தம்? வாடகை தர இஷ்டம் இல்லைன்னு தானே அர்த்தம். இது சரிப்பட்டு வராது. டேய், பாத்திர பணத்தை எடுத்து வெளியே போட்டு வீட்டை பூட்டுறா. நான் எப்படியே வாடகை கொடுத்துறேன். சொல்றது கொஞ்சம் கேளுங்கண்ணா ப்ளீஸ். வாடகை கிட்ட காலையில வந்து சங்கடப்படுறியா? என்னையா நீ? டேய் தம்பி இருடா, நிறுத்துங்கடா. அண்ணே, நான் வாடகை எப்படியாவது கொடுத்துறேன். எனக்கு இன்னும் 1 நாள் டைம் கொடுங்கண்ணே. நான் எப்படியாவது வாடகை கொடுத்துறேன். ஆமாண்ணே, நான் தந்துடுறேன். இனிமே தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன். அண்ணே, இந்த ஒரு தடவை நான் மன்னிச்சிருங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. என்னப்பா இது, சட்டுன்னு காலில் விழுந்துட்ட? இந்த நிலைமை உனக்கு தேவையா? வாடகை கரெக்டா கொடுத்துருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? அண்ணே, எனக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்கண்ணே. நான் எப்படியாவது கொடுத்துறேன் ப்ளீஸ். தம்பி பாத்துக்க, 1 நாள் டைம் கேட்டிருக்க, அதுக்குள்ள வாடகை வரல அப்புறம் என்ன தப்பா நினைக்க? இல்ல இல்ல, கண்டிப்பா கொடுத்துறேன். வாங்கடா போலாம். ஐயோ, என்னைக்குதான் விடுவு காலம் வரப்போகுதோ தெரியலையே. என்னங்க எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுறீங்க? இல்ல சத்யா, யோசிச்சு பாரு. வயசானவங்க, அவங்களுக்கு எல்லாரும் இப்படி பேசி அவங்க மனசுல என்னெல்லாம் ஓடி இருக்கும். எனக்கு ஒன்றும் புரியல பிரகாஷ். அன்னைக்கு சம்பந்தி அம்மா கோவமா பேசினது ஏதோ பண விஷயமா தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது, வினோதினி தேவையில்லாம பேசி அவங்கள கோவப்படுத்திருக்கா. அவ எதுக்குங்க அப்படி எல்லாம் பேசணும்? ஆமா, குமார் என்ன வந்து பார்க்க கூடாதுன்னு அண்ணியாரும் வினோதினி ஏன் நினைக்கணும்? அத்தை சொல்ற மாதிரி இதுல ஏதோ வில்லங்க இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பிரகாஷ் என்ன சொல்ற? உண்மைதான்ப்பா. அத்தை கொஞ்சம் முன்கோவக்காரங்க, இல்லன்னு சொல்லல. ஆனா அவங்களுக்கு என்ன மாதிரி தான். நானாச்சும் கொஞ்சம் பிடிவாதம் பிடிப்பேன். ஆனா பாருங்க, திலகாணி குழந்தைய தூக்கிட்டு வர முடியாதுன்னு சொல்லியும் மனசு கேட்காம அத்தை எனக்காக குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்காங்க.
அவங்களுக்கு என்னப்பா வந்துச்சு? அவங்க எதுக்காக போய் சொல்ல போறாங்க? அப்பா அவங்கள பொறுத்த வரைக்கும் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு. அவங்க கேரக்டர் அப்படி. பிரச்சனை அவங்க கிட்ட இல்லப்பா, நம்ம வீட்டுல தான் பாருங்க. மாமா சரியான காமெடி படம் மாமா. அதுவும் அவனோட முகம் பார்க்கும்போது என் வீட்டுக்கார ஞாபகம் தான் வந்துச்சு. அக்கா என்ன பிரகாஷ் கோவமா இருக்கான்? என்னடா பிரகாஷ், ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னங்க? சொல்லுங்க நேரு, இந்த குடும்பத்துக்கும் வினோதிற்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன பிரகாஷ், என்ன நடந்துச்சு? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஏய் பிரகாஷ். சொல்லுங்க. என்ன வினோதினி அமைதியா நிக்கிற? உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஏதோ உன் புருஷன் சம்பாதிக்கல சரியில்லைன்னு இங்க வந்து தங்கியிருக்க. அதுவும் அக்கா சம்பாதிக்கிறத தவிர வேற எதுவும் இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்தோட உறவுல பஞ்சாயத்து பண்றதுக்கு நீ சொல்லு. பிரகாஷ் இப்ப என்ன ஆச்சு? டேய் பிரகாஷ். என்ன என்ன? டேய் இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி பேசுற? பாவண்டாவ. பாவம்னா நம்ம குடும்பத்தை கலைக்க நினைப்பாளா? பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. தேவையோட தான் பேசுறேன். பாத்தீங்களா, முதல்ல என்ன பிடிக்கல, இப்ப என் தங்கச்சிய. பிரகாஷ் சுமாரா, இங்க திலகாணியோட அம்மா குழந்தையை தூக்கிட்டு வந்திருந்தாங்க. ஹாஸ்பிட்டல்ல வச்சு உன்னை என்ன சந்திக்க விடாம பண்ணிருக்காங்க. வினோத் தடுத்திருக்கா. அதுல அந்நியரோட திட்டம் என்னன்னு தெரியல. ஆனா அத்தை வந்து உன்னை அழைச்சிட்டு போயிருக்காங்க. அப்பல இருந்து அவங்கள தேவையில்லாம டீஸ் பண்ணி இவ ஆட்டம் போட்டிருக்கா. புரியாம பேசாதீங்க பிரகாஷ். என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க. அந்நியரே, என்ன கோவப்படுறீங்க? என்னடா நம்ம மிரட்டுற மாதிரி பேசுற? நான் மிரட்டுற மாதிரி பேசுறேனா? எங்க அவங்கள பேச சொல்ல. இல்லங்க, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பிரகாஷ் ரூம்ல ஏகப்பட்ட கூட்டம். டாக்டர் ஏற்கனவே இன்ஃபெக்ஷன் அது இதுன்னு சொன்னாரு. சரி கூட்டம் குறையட்டும், நாம அப்புறமா போகலாம்னு தான் உங்ககிட்டயே சொன்னேன். இதுல இப்படி ஒரு பேச்சு வரும்னு நான். இந்த பாரு பிரகாஷ், காயத்ரி எங்கிட்டயும் அப்படிதான் சொன்னான். இது நடந்தப்போ நாங்க எல்லாரும் அங்கதான் இருந்தோம். அதெல்லாம் சரி, ஆனா இவ எதுக்காக அவங்கள படிக்காதவங்க காட்டு மிராண்டிங்கிற மாதிரி தான் பேசணும்? டேய் இப்ப என்னங்கற? என்னத்த சொல்றது? ராஜுவை இந்த வீட்டை விட்டு பிரிச்சாச்சு. இனி பிரிக்கணும்னு பார்த்தா நீ நானும் மட்டும்தான் இருக்கோம். நம்மளையும் பிரிச்சுட்டா அந்நியரோட திட்டம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும்ல. பிரகாஷ் என்ன பேசுறீங்க? இல்ல சத்யா, பேச வேண்டியதெல்லாம் பேச வேண்டிய நேரத்துல பேசினாதான் நல்லது. டேய் பிரகாஷ், இப்ப என்னதான் நீ சொல்ல வர? அதான் நம்மள எல்லாம் திசைக்கு ஒரு ஆளை துரத்தை விட்டு ஒட்டுமொத்த சொத்தையும் அவங்களே அனுபவிக்கலான்னு கணக்கு போட்டு பண்றாங்கன்னு சொல்ல வர. பிரகாஷ் சத்தமா கூப்பிட்டா இல்லன்னு ஆயிடுமா? ஏண்டா நீ திருந்தவே மாட்டியா? அது எப்படிங்க திருந்துவாரு? அவரை விடுங்க. அவர் பேசுற பேச்சுக்கெல்லாம் அத்தையும் மாமாவும் அமைதியா நின்னு கேட்டுக்கிட்டு தானே இருக்காங்க. காயத்ரி, ஒன்னும் நாங்க சந்தேகப்படலமா. நீங்க சந்தேகப்படல சரி, ஆனா உங்க புள்ள சந்தேகப்பட்டு பேசினா நீங்க அமைதியா இருப்பீங்க அதானே? ஏ மாமா எப்படி இருக்கீங்க? பிரகாஷ் ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்கும் போது பணத்துக்காக நாய் மாதிரி அலைஞ்சனே, எதுக்கு? இந்த சொத்தை அமுக்குதானா? ஏன் அன்னைக்கு அத்தை ஹாஸ்பிட்டல்ல உடம்புக்கு முடியாம இருந்தப்போ என் ஆபீஸ்ல பிச்சை கேக்குற மாதிரி கெஞ்சி கேட்டு பணம் வாங்கிட்டு வந்தனே, அதுவும் இந்த சொத்தை அமுக்கதானா? அப்போ இத்தனை நாளா இந்த வீட்டு மருமகளா நீங்க என்ன பார்க்கல, சொத்தை அமுக்க வந்தவளாதான் பாத்திருக்கீங்க இல்லையா? ஆமாங்கா, உன்னை இந்த வீட்டு மருமகளா இல்ல மனுஷியா கூட பார்க்கல, நல்லா தெரிஞ்சு போச்சு. வாய மூடுறா. எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம், சண்டை, பிரச்சனை. அப்பா எனக்கு என்ன சந்தேகமா இருக்குப்பா. இது இவன் எண்ணமா இல்ல உங்க எண்ணமான்னு? குமார், என்னடா இப்படி பேசுற? பின்ன என்னமா, காயத்ரி சொன்ன மாதிரி நீங்களும் பார்த்துட்டே தானே நிக்கிறீங்க. அவன் முன்ன மாதிரி இருந்திருந்தா தெரிஞ்சிருக்குமா உங்களுக்கு? ஏன் இருக்க சொல்ல? பிரகாஷ், நீ புரியாம பேசுற. காயத்ரி அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. நீ வீணா அவளை சந்தேகப்படுற. ஏதோ திலகாமா வேணும்னே அவன் மேல பழி சொல்லிருக்காங்க. அவங்க கேட்டப்ப பணம் தரலங்கிற ஆத்திரத்துல ஏதோ ஒன்னு இழுத்து விட்டு போயிருக்காங்க. நீ அதை பெருசா எடுத்துட்டு பேசிட்டு இருக்க. குமார், நான் மறுபடியும் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். எந்த தப்பு நடக்காம எனக்கு உறுத்தல் வராது. சரி இருக்கட்டும், அவங்க அந்த எண்ணத்துல இருக்காங்களோ இல்லையோ, ஆனா ஒன்னே ஒண்ணு உறுதியா சொல்றேன். இந்த வீட்டை பிரிக்கலாம், அண்ணன் தம்பிகளை பிரிக்கலாம், சொத்தை அமுக்கலாங்கிற எண்ணம் யாருக்காவது வந்துச்சு, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். பிரகாஷ் இல்ல சத்யா,
இந்த வீட்டுல ராஜி இல்லாததே எனக்கு எதையும் இழந்த மாதிரி இருக்கு. இன்னொரு பிரிவை என்னால தாங்க முடியாது. அப்படி யாராச்சும் பண்ணணும்னு நினைச்சாங்க அவங்க சாவு என் கையால தான். சொல்லிட்டேன், இது காந்தியவாதி வீடுதான் இல்லங்களா. ஆனா இந்த வீட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நான் கொலை செய்ய கூட தயங்க மாட்டேன். பிரகாஷ், இப்ப என்ன நடந்ததுன்னு இப்படி பேசுறீங்க? எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் சத்யா இப்படி சொல்றேன்.